போதை தடுப்பு சிறப்பு பிரிவின் செயல்பாடுகளுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டினை தெரிவித்திருக்கிறது. போதைப்பொருள் குற்றவாளிகளை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த செயல்களை குறைக்கும் வகையில் செயல்படும் அரசின் செயல்பாட்டிற்கு உயர்நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபீக். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசினை உயர்நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள பரிமளதாஸ் உள்ளிட்ட பலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணை செய்யப்பட்டு தற்போது அந்த உத்தரவு கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோ கஞ்சா கடத்தல் வழக்கில் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது வரை சிறையில் உள்ளார்கள். இந்த வழக்கு என்பது சிறப்பு குற்றவியல் அந்த போதை தடுப்பு குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில்தான் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி இவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு விசாரணையின் போது நீதிபதி தமிழ்நாடு அரசிற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக இதுபோன்ற வழக்குகளில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனரா என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருந்தார். அதைதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி அறிக்கை ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடு அரசு வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்குள் போதைப் பொருட்களை அனுப்பிய சம்பந்தமாக குற்றவாளிகள் 2486 குற்றவாளிகள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்ற அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த அறிக்கைக்கு தான் நீதிமன்றம் தற்போது பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்குகளில் அதிக அக்கறை எடுத்து செயல்பட்ட அந்த போதை தடுப்பு பிரிவு போலீசாருடைய செயல்பாடுகள் என்பது பாராட்டத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த வழக்குகளுடைய புலன் விசாரணை என்பது தீவிரப்படுத்த வேண்டும். இதற்கு சிறப்பு பயிற்சிகளையும் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை ஏற்று இந்த கஞ்சா வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருடைய ஜாமீன் மனுக்களும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.